அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தார். கொண்டு வந்து ஆண்டவர் அவங்கள மாத்துறதுக்குரிய வழிகளை ஏற்படுத்தினார். அவர்களை அந்த ஆபரணங்கள், டிரெஸ்ஸுகள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி விசுவாச பாதையில கொண்டு வந்தார். பஸ்கா எகிப்தில் இருக்கும் போதே, கூக்குரலிட்டு கத்தியும் போதே ஆண்டவர் எல்லாரையும் ஆயத்தம் பண்ண வச்சார். மோசே மூலமா எல்லாரும் விருத்த சேதனங்கள் பண்ணாதவங்களாம் பண்ணிட்டாங்க. விருத்த சேதனம் பண்ணாதவங்களாம் பண்ணி எல்லாம் தீர்மானத்தோடு தான் புறப்பட்டு வந்தாங்க. வந்த உடனே மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் மற்றும் பசிக்கு மன்னா, தண்ணீர் எல்லாம் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. தேவன் அவர்களை பல மாற்றங்களுக்குள்ள கொண்டு வருவதற்கு தான், பயிற்சியை கொண்டு வருவதற்கு தான், மாற்றம் கொண்டு வருவதற்கு தான் இந்த வனாந்தர வழியாக கொண்டு வந்தார். அது வெறும் ஒரு 2 ஆண்டு கால பயிற்சி தான். 2 ஆண்டு கால பயிற்சியில் அவர்களை கானானை சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் எண்ணினார். ஆனால் அவர்களோ அதை அவிசுவாசத்தினால தேவன் செய்ய வேண்டியதை தகர்த்து போட்டார். இன்றைக்கு நமக்கு அவிசுவாசங்கள் ஏற்படும் பொழுது, கர்த்தருடைய நடத்துதல் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, சத்தியத்தை மீறி நடக்கும் பொழுது நிறைய காலதாமதங்கள், நிறைய மாற்றங்கள், குழப்பங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும். அதனால இதுல ஞானம் உள்ளவங்க யாருன்னா சத்தியத்தையும் மாற்றக்கூடாது, நடத்துதல உடனே கீழ்ப்படிஞ்சு செயல்படணும். தேவன் என்ன திட்டத்தை வச்சிருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி நம்மை கொண்டு போவார். அதில் நம்ம மிகவும் கவனமாக இருக்கணும். ஒரு பெரிய திட்டம், தீர்மானத்தோடு கொண்டு போறார். அவங்க புறப்பட்டு வந்த பிறகு விடுதலை பெற்ற, எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற மனுஷங்களாக வராங்க. அதுக்கப்புறம் தேவனுடைய கோட்பாடுக்குள்ள கீழ்ப்படியும் பொழுது அந்த கோட்பாடுக்குள்ள அவங்க அடங்கி, மனசார இல்ல, சரீரத்தின்படி ஏதோ வனாந்தரத்தில் அவர் வழி இல்லையேன்னு அவர்கள் நடத்துதலுக்கு வராங்க. இப்படிதான் போய் ஆகணும் அப்படி. அப்படி அவர்கள் வரும்பொழுது பயிற்சிக்கப்படுகிற மனம் திரும்பாத மக்கள், மனம் திரும்பாத அவசியம் இல்லாத மக்கள், அவங்க மனம் திரும்ப விருப்பம் இல்லாத இஸ்ரவேலர்களாய் வராங்க. லைட் சேஞ்சஸ், அவள்தான் இடம் மாற்றம் ஆயிருக்கிறத தவிர, இயேசு சொல்லும் போது சொன்னார், மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்கள். அந்த ஸ்டேட்டஸ் தான் அவங்களுக்கு, அந்த நிலைப்பாடு தான். அப்புறம் பாளையத்தை நீங்க பாத்தீங்க, அந்த பாளையத்துக்குள்ள இருக்கிறவன் அந்நியனாய் இருந்தாலும் அவன் விருத்த சேதனம் பண்ணி இருக்கணும். அந்தந்த கோத்திரத்துக்குள்ள அவனுடைய அந்நிய மக்கள் அவங்கவுங்களுக்கு இருந்தாங்க. சில பேர் உதவி செய்யறவங்க எல்லாம் அந்நிய மக்கள் இருந்தாங்க. அந்தந்த கோத்திரத்துக்குள்ள இருக்கணும், விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும். இல்லைன்னா அதுக்குள்ள இருக்க முடியாது. இதெல்லாம் நீங்க மனம் திரும்பி இருந்தாலும் நம்முடைய நிலவரத்தை காண்பிக்குது. அதாவது அந்த கிராமத்தை விட்டு ஏதோ ஒரு மலை கோயிலுக்கு எங்கெங்க காட்டு எங்கேயோ போய் சுத்துறத, எங்க வந்திருக்கீங்க, தேவனுடைய சத்தியம் போதிக்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனா அதனால நீங்க மாறிட்டீங்கன்னு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. சில பேர் சபையில மனம் திரும்ப அவசியம் இல்லாமையே பல வருஷம் உட்காந்துருப்பான். மனம் திரும்ப அவசியம் இல்லாத, தேவன் நடத்துதலுக்கு கீழ்ப்படியாம அதுலயும் இருந்தாங்க. திரும்பி எகிப்துக்கே போயிடலாமான்னு பிளான் பண்ணாங்க. போனா வழியில செத்து போயிடுவாங்க. வனாந்தரம் இந்த மேகஸ்தம்பம் சப்போர்ட் பண்ணாதான் அங்க நிக்க முடியும், இல்லைன்னா செத்து போயிடுவாங்க அவங்க. அதனால வேற வழி இல்லாத போனாங்க. ரொம்ப ரொம்ப குறை பேசின்னு போனவங்களை ஆண்டவர்
வானத்திலிருந்து லைட்டா ஒரு ஃபயரை கொடுத்தாரு, தந்தூரி ஆக்கினார். சில பேர் மேகத்துக்கு வெளியே இருந்தவங்க எல்லாம் ஃபயர் ஆனாங்க. ஒரு சிலர் உள்ள ஓடி மேகத்துக்கு கீழே ஓடி தப்பிச்சிட்டாங்க. பயணம் போதுன்னா வெளியே இருந்து ரொம்ப முறுமுறுத்தம் தான் இருந்தாங்க. சில பேர் கீழ்ப்படியாம இருந்தாங்க. மாதிரி எல்லா மக்களும் அவங்களுடைய முக்கால்வாசி ஜனம் விசுவாசத்துக்கோ தேவ திட்டத்துக்கோ தேவ சித்தத்துக்கோ கீழ்ப்படிந்தவர்களாகவே இல்லை. ஏனால் அவர்களில் அநேக பேர்களிடத்துல தேவன் பிரியமாய் இருந்ததில்லை என்று 1 கொரிந்தியர் 10 வாசிக்கிறோம். அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. எல்லாரும் படிங்க. 1 கொரிந்தியர் 10:5. பிரியமாய் அநேக பேரிடத்தில் 32 லட்சம் மக்களுக்கு மேல இருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் அவங்க அநேகர் இடத்துல பிரியமாய் இல்லை. அதுக்கு என்ன காரணங்கள் என்று பார்க்கும் பொழுது அவங்க சுபாவம், கலாச்சாரம், பாவ சிற்றின்ப மோகம். எழுதிங்க. கலாச்சாரம், அவங்களுடைய கலாச்சாரம், சுபாவம், பழக்க வழக்கங்கள், சிற்றின்ப மோகம், மாம்ச இச்சைகள், இதெல்லாம் அவங்கள தடுத்தது. இன்னும் ஒரு சிலருக்கு அதுல இருக்கிறவங்களுக்கு அந்நிய பக்திகள் இருந்தது. தேவன் பேர்ல தான் விசுவாசம் வச்சு வந்தாங்கன்னு நினைக்காதீங்க. அடிமை வாழ்க்கை விட்டு வெளியே வரணும்னு வந்தாங்களே தவிர தேவன் மேல அநேக பேர் விசுவாசமும் வைக்கல. அந்நிய பக்திகள் அவங்க கிட்ட இருந்தது. அந்நிய பக்திகள், அதனால்தான் கன்னிக்குட்டி செஞ்சாங்க. அந்நிய பக்தி உள்ளவர்கள் அப்படின்னு போட்டுங்க. இப்ப எல்லாரும் என்ன போதிப்பாங்க? எகிப்து ஒரு பாவ வாழ்க்கை, வெளியே வந்த பிறகு எல்லாரும் பாவத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு புரிய வைக்கக்கூடிய ஒரு செய்தி தான். ஆக்சுவலா இவன் முக்கால்வாசி பேர் மனமே திரும்பல. அவன் என்ன செய்யல? மனமே திரும்பல. கல்யாணத்துக்கு ஃபிட்டே கிடையாது அவன். ஆனா டெக்கரேஷன் பண்ணி கோட் ஷூட்லாம் போடுறாங்க. அந்த கதை. அந்த பொண்ணுக்கு சாமர்த்தியம் அறிவே இல்லை. ஆனால் ஒரு அதிகாரி என்ற போஸ்ட கொடுக்குறாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி தான் இதெல்லாம். மனமே திரும்பல முக்கால்வாசி பேர் அதுல. அதான் 1 கொரிந்தியர் 10:5 நம்ம படிச்சது. அதான் பேசிக். தேவன் அவங்க மேல பிரியமாய் இருக்க முடியல. இன்றைக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே, நல்லா ஸ்ட்ராங் பண்ணீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை. ஏமாந்து போயிடாதீங்க. மோசஸ் கட்டினா அது இன்னும் இன்ச்சில் கட்டப்பட்டுக்குது அப்படி எல்லாமே சொல்ல முடியும் கடவுளுடைய கிருபையில் எங்களுக்கு. ஆனா அதை விட அந்த அர்த்தத்தை பார்க்கறத விட உங்க அர்த்தத்தை ரொம்ப பார்க்கணும். எகிப்துல இருந்து பாளையத்துக்குள்ளவே, பாளையம் அமைக்கிற சீனாய்க்குள்ளவே இருக்கிற கண்டென்ட் என்னன்னா, சில பேர் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லி இன்னும் சுபாவம் மாறவே இல்லை. சில பழைய பக்தி, அந்த ஜோசியம் பார்க்கறது, குறி பார்க்கறது, நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கறது மாறவே இல்லை. கலாச்சாரம் மாறவே இல்லை. அசிங்க அசிங்கமா பேசுற கலாச்சாரம். என்ன செய்யல? மூஞ்சா பாரு சானியா. என்றெல்லாம் அவங்களுடைய கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள். இன்னும் மனம் திரும்பி இருக்கிறோம். நம்முடைய வீடுகள்ல எந்த லட்சணத்துல இருக்குது? அது கூரையா இருந்தாலும் ஓடா இருந்தாலும் அது சுத்தமா இருக்குதா? அதுல ஒரு அருமையான வசனங்களை போட்டு ஜெபம் பண்றீங்களா? ஒரு சின்ன வீடா இருந்தாலும் ஒயிட் வாஷ் பண்ணிருக்கீங்களா? உங்க வீட்டை சுத்தி சுத்தமா இருக்குதா? ஏழ்மை என்று நீங்கள் சொல்லாதீங்க. நான் விசுவாசத்துக்கு வந்த பிறகு போரூர்ல 6 அடிக்கு 13 அடி தான் என் வீடு. எவ்வளோ? 6 அடிக்கு எவ்வளோ? இதுல நான், என் மனைவி, நாங்க வளர்த்த, அப்ப ஜான் பால் பிறக்கல, வளர்த்த குழந்தை, யாராவது 2 விதவை மாறுங்க, நாங்க சாப்பாடு கொடுப்போம் அவங்களுக்கு. அவங்க எங்க கூட இருப்பாங்க. காலையில இருந்து எங்க கூட ஜெபம் பண்ணுவாங்க. இத்தனை பேரும் படுப்போம். அதுல ஒரு 10 இடத்துல ஓடுல ஒழுகும். அதுக்கு ஐடியா பண்ணி பக்கெட்டுங்களை வாங்கிட்டு வந்து கட்டிடுவேன். காலையில எழுந்து பார்த்தா
தண்ணி அவ்வளோ நல்லா இருக்கும், சாப்பாடு வேக வைக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு. மழை தண்ணி டிராப் ஆகுறதெல்லாம் 10 பக்கெட்ல டிராப் ஆகிருக்கும். ஆனாலும் அந்த வீட்டை நாங்கள் சுத்தமாக தான் வைத்தோம். அதுலேயும் ஒரு மூலையில எப்பொழுதும் என் ஜெபம் போவோம், தனி ஜெபம். 4 மூலையில ஒரு மூலை. காலையில இருந்து அப்படியே கிச்சன் கொஞ்சம் சமைக்கிற இடம் இருக்கும், அதை விட்டுட்டு நாங்கள் எல்லாரும் அப்படியே முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம். அதனால நீங்க சின்ன வீடா இருக்குது, வசதி இல்லை, வருமானம், இதெல்லாம் சொல்லாதீங்க என்கிட்ட. நான் ஒரு நல்ல, என்னுடைய வீட்டில் நான் பிறந்து வளர்ந்து படிக்கும் போதெல்லாம் நல்ல சூழ்நிலை எங்களுக்கு உருவாயிருந்தது. வசதியான சூழ்நிலை நான் இருந்து ஊழியத்துக்கு வரும்போது ஒரு தவுளோண்டு வீட்டில் தான் நான் இருந்தேன். ஆனாலும் அந்த வீட்டை அசுத்தமாக வைக்கல. யார் வீடோ அது, வாடகை தான் கொடுத்தோம். அந்த 200 ரூபா வாடகை என்னால் கொடுக்க முடியாது. விசுவாசத்தில் ஜெபிச்சு கர்த்தர் கொடுத்த பிறகு ஒரு சின்னத்தில் 2 மாசம் சேர்த்து கொடுப்பேன். சின்னத்தில் அதிக ஊழியத்துக்கு போயினே இருக்கிறேன், வாடகை கொடுக்க மறந்துட்டேன். 4 மாசம் ஆகி போச்சு. அவங்க சொன்னாங்க, அது மாதிரி மீட்டர் ஒரு வீட்டுக்கு மாட்டணும், ஆள் கிடைக்க மாட்டாங்க. அது சொன்னேன், சரி நல்ல சான்ஸ் இதான் நினச்சி நான் வர வைக்கிறேன். அப்படியா, உங்களுக்கு தெரியுமா எலக்ட்ரிஷியன் யாருன்னா தெரியுமா? வர வச்சிடறேன்னு சொல்லிட்டு, என்ன சார் 11 மணி ஆச்சு யாரும் வரல. நாங்கள் அவன் வரலன்னா நானே செய்கிறேன் அப்படின்னு. முதலே நான் செய்கிறேன்னு சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும். சரி என்ன நீங்கள் அவங்கள கொடுப்பீங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு மீட்டருக்கு 150 ரூபா கொடுக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னா. அந்த 6 மீட்டருக்கு காசு எடுத்து வை. ஒரு 2 மணி நேரத்தில் எல்லா மீட்டையும் மாறிட்டேன். என்னென்ன கனெக்ஷனுங்க கொடுக்கணும் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். 900 ரூபாய் வாங்கியாச்சு. அவங்க கையில் மறுபடியும் வாடகை கொடுத்தாச்சு. ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாய் எனக்கு மீதி இருந்தது, அது என்னுடைய வீட்டு செலவு வச்சுக்கினேன். இதுதான் என்னுடைய நிலைமை விசுவாசத்துக்கு வந்த பிறகு. அந்த மீட்டர் மாட்டலேன்னா அந்த 4 மாசம் வாடகை என்ன செய்ய முடியாது, அதனால கொடுக்க முடியாது. ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. அதை தாண்டி என்னுடைய தெரிஞ்ச ஒரு வீடு என்னை ஜெபிக்கிறதுக்காக கூப்பிடுவார். அப்ப நான் ஒரு குழுவை எடுத்து நான் கர்நாடகா போனோம். என் கூட 5-6 பேர் வரணும் ஊழியத்துக்கு. நான் ஜெபிச்சுன்னு இருக்கிறேன். அவர் சொன்னார், இந்த கிளாசெட் புதிக்கிறதுக்கு ஆள் இல்லை, 2 கிளாசெட் புதிக்கணும் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன், இல்லைன்னா நான் அடுத்த முயற்சி செய்கிறேன் அப்படின்னு. என்ன செய்வீங்க? நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இல்லைன்னா ஆள் கிடைக்கல, நானே பண்ணி கொடுத்துறேன். நீங்கள் பண்ணுவீங்களா? பண்ணிடு. அப்போ அதுக்கு அடுத்த நாள் நான் பெங்களூர் போனோம், எல்லாரையும் கூட்டுன்னு போனோம். எனக்கு அது 2ம் போச்ச உடனே அவர் கூலியா தரல, எக்ஸ்ட்ரா ஊழியத்துக்காக காசு சேர்த்து கொடுத்தார். இப்படியெல்லாம் என்னுடைய விசுவாச பாதையில சலிக்காம, நாளைக்கு என்ன செய்வோன்னு பயப்படாம, சோர்வு இல்லாம, உடல் உழைப்போடு ஜெபத்தோடு தேவன் என்னை நடத்த வல்லவர் என்று போயின்னு இருந்தேன். மற்றபடி எடுத்தோன்னே எனக்கு ஊழியத்துக்கு வந்தோன்னு தூக்கி கையில கொடுத்துட்டாரு, நான் நிம்மதியா வாழ்ந்தேன்னு சொல்றதுக்கெல்லாம் இல்லை. விசுவாசத்தை நான் பழகி வர்றதுக்கு பல வழியில் என்னை கர்த்தர் கொண்டு சென்றார். இப்படி ஒவ்வொருத்தரையும் உங்களை நடத்துவார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக தேவன் நடத்த வல்லவர். இது எல்லாத்துக்கும் நாம் மனப்பூர்வமா தைரியமாக நாம சலிக்காம கடவுள் பின்னாடி நம்ம போகணும். இவர்கள் விருப்பம் இல்லை, அவங்க இஷ்டமா சாப்பிடணும், இஷ்டமா வாழணும், அவங்க நினைச்சபடியெல்லாம் இருக்கணும். அதுதான் எல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் கூத்தாடுறானே, கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி போட்டு எல்லாம் கூத்தாடின்னு இருக்கானே. ஆண்டவர் ஆச்சரியப்பட்டாரு, இப்பதானப்பா பேசிட்டு வந்தேன், இவ்வளவு சீக்கிரம் மாறிட்டாங்களேப்பா அவங்க ஜனம், இந்த ஜனம், சே போ மோசஸ் போ அவங்கள போய் பாரு, நான் அனுப்பிச்சு விட்டாரு. இவ்வளவு சீக்கிரம் ஆண்டவருக்கே ஒரு அதிசயத்தை கொடுத்தாங்க. அவங்க யாருக்கு? அவரே அதிசயமானவர், அவருக்கே ஒரு அதிசயத்தை கொடுத்தாங்க.
மலை மேல இப்பதானப்பா நான் வந்து பேசிட்டு வந்தேன், அதுக்குள்ள கண்ணுக்குட்டியை வச்சு கூத்தாடுறானுங்களப்பா. கண்ணுக்குட்டியை வச்சது காரணம்லாம் கடவுளை சேர்றதுக்கு முடியாது. தண்ணி அடிக்கணும், டான்ஸ் போடணும், குமாலம் போடணும். இவர் வந்து அதெல்லாம் செய்ய முடியாது இல்ல. அதனால அவர்கள் அந்த பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அதனால தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாச பாதை தேவ நடத்துதல் எல்லாம் நாம் கீழ்ப்படிந்து வருகிறோம் என்று சொன்னால்தான் நம்ம மனம் திரும்புதலுக்கு அடையாளம். நீங்க இன்னும் டிவி பாக்குறீங்க, இன்னும் சினிமா மேல ஆசை, இன்னும் ஆடம்பரத்து மேல, லௌகீகத்தின் மேல, உலகத்தின் மேல அப்படியே அப்பா சாமின்னு வாரி பூசிக்கிற அப்படின்னா மனமே திரும்பல. என்னல மனமே திரும்பல என்ற நிலவரத்தை நல்லா புரிஞ்சுங்க. நிலவரமே, அந்த நிலவரம் வந்து நான் மனமே திரும்பல, அதனால்தான் இன்னும் அதன் மேலெல்லாம் எனக்கு மோகம் இருக்கிறது என்ற நிலவரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆசிரிப்பு கூடாரத்தை தெரிஞ்சுக்கிறோம், அதோடு சேர்ந்து நம்மளையும் தெரிஞ்சுக்கணும். சீனாயில பாளையம் இடுகிற வரைக்கும், அந்த சிஸ்டமேட்டிக் சொல்ற வரைக்கும் மனம் திரும்புதல் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அவர்கள் மனதார இன்னும் பாவத்தை அறிக்கவும் செய்யல. அவர்கள் அதுக்கு அதை தாண்டி தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ள மனசும் இல்லை அவங்களுக்கு. 3 months 3 மாசத்துக்குள்ளேயே அவங்க டியூரேஷன் போது அவங்க கஷ்டம். இப்போ நேற்று தினத்தில் சில விஷயங்களை நைட்ல அதை சார்ந்த சில விஷயங்களை அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். இவ்வளோ பெரிய சபை எப்படி நிர்வகிக்க முடியும், யார் எவ்வளவு நிர்வாகி தேவை என்றெல்லாம் இன்றைக்கு கடைசியில் எழுதி போடுவாங்க. அதை நீங்க எழுதிங்க, கடைசியில் எழுதி போடுவாங்க.